மார்னிங்கே இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தான் ஸ்பெஷல். எங்கள் அம்மாவுக்கு வெஜ்ஜு வேணும், வெஜ்ஜில் எனக்கு சமைச்சு கொடுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அதனால் நான் வெஜ்ஜு சமைக்கலான்னு சொல்லிவிட்டு காயெல்லாம் ஃப்ரை பண்ணி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன், பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டேன். சரி இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு வந்து லீவு, அதனால் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கீரை சட்னி வைக்கணும்னு தோணுச்சு. முருங்கைக்கீரை எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கா, சரி இதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் அயன் உடம்புக்கெலாம் வந்து கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லி முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுக்கலான்னு போயிருந்தேன் பக்கத்து வீட்டில். அப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் எறும்பு இருக்கும், கொஞ்சமாக நமக்கு இருந்தால் போதும் சட்னிக்கு. அந்த எறும்பெலாம் தட்டி விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் பெப்பரை எங்கள் மம்மி கட்டி வச்சுட்டாங்க, ரொம்ப சோகமாக இருந்தா. அப்புறம் சட்னிக்கு எல்லாத்தையும் வணக்கி வச்சுட்டேன். சத்து மாவில் வந்து லட்டு பிடிச்சேன். யாருக்கெல்லாம் சத்து மாவு பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பைத்தியம் நான். அப்புறம் எங்கள் அம்மாக்கான பிளேட்டை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்ணும், அதுக்காக தான் இந்த சத்து மாவு. இதில் டயட்லாம் கிடையாது. என்னென்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸு, ரசம், முறுக்கு வந்து பேக்கெட் முறுக்கு, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்கீரை சட்னி. எங்கள் அம்மா எதுக்கு இவ்வளோனாங்க, சாப்பிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க. ஒரு நாள் தானே லீவு, சாப்பிடுன்னு சொன்னேன். பெப்பருக்கும் இன்றைக்கி சண்டே வந்து பால் சாப்பிட்றத வச்சு அவளும் சாப்பிட்டா. கடைசியில் எங்கள் அம்மாவுக்கு பிரேமில் காந்தி கண்ணாடி படம் போட்டு எங்களோட சண்டே இன்றைக்கே முடிச்சுக்கிட்டோம்.